3 பூரணி அம்மா சிலிண்டரு அப்படின்னு 3 சிலிண்டரு இதெல்லாம் வந்து அதை வச்சு தான் கொடுக்குறாரு. இடைத்தேர்தல் வந்து நமக்கே தெரியுது, தெளிவா தெரியுது. அதுக்காக தான் இதெல்லாம் அறிவிக்கிறாரு. செங்கோட்டையன் கொஞ்சம் சமீப காலமா நிறைய வாய விடுறாரு. ஆனா பாக்குற ஃபர்ஸ்ட்ல அமைதியா இருப்பாரு. இப்போ கொஞ்சம் ஆணவம் இருக்க தானே செய்யும். 6 சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி இங்கே ஆசிரியர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். 6 சட்டமன்ற உறுப்பினருடைய குறைகள் என்ன இருக்கிறது என்பதை எங்களை போன்ற அமைச்சர்கள் அங்கே சென்று மக்களை கூட்டி மனுக்களை பெற்று அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை நடக்கிறது. நீங்க இப்போ மட்டும் சொன்னப்பட்ட எப்படி நடந்துரு சோத்துல உப்பு தான் போடுத்தீங்கிறானுங்களா? அவங்களுக்கு அதை பத்தி தான் கவலை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எம்எல்ஏ இல்ல. இப்பதான் அண்ணன் முழிச்சாரா? இவ்வளவு நாள் எங்கேயாவது அண்டாட்டிகளை தூங்கிட்டு இருந்தாரா கார்த்திக் சிதம்பரம்? பாஜக எதை செய்கிறதோ அதைத்தான் தாவேகா முகமூடி அழிந்து பாஜகவின் பிராக்சியாக தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறது. தாவேகாவிற்கு இனி அரசியல் எதிர்காலம் கிடையாது. ஆளுங்கட்சியா வந்துட்டாங்க ஃப்ளூக்ல. இந்த மைனாரிட்டி அரசு என்றைக்கு எப்போது வேண்டுமானாலும் மக்களுடைய அதிருப்தியின் அடிப்படையிலும் மக்களுடைய பொறுத்துக்கொள்ளாமையின் அடிப்படையிலும் கவிழலாம். எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தான் தூங்கி எந்திரிச்சிருக்காரு. குதிரை பேரத்தை பத்திலாம் சூடா அன்னைக்கு நடந்துட்டு இருக்கும்போதே கேட்டிருக்கணும். இது வந்து விவாதம் வேற மாதிரி போகுது, திசை மாதிரி போகுது. அதுதான் நான் சொன்னேன். வழக்கு இருக்கு. அதுதான் சொன்னேன். நான் தான் சொன்னேன் வழக்கு இருக்கு. இல்ல நான் தான் சொல்லிட்டேன் வழக்கு இருக்கு. என்னது? துரோகம் செய்தவன் துரோகத்தால் வீழ்வான். விஜயை கூட மன்னித்து அரசியலில் ஏற்றுக்கொள்ளலாம். மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரே கட்சி தமிழ்நாட்டில் நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாதுங்கிற மாதிரி இந்த 4 பேர் சேர்ந்து 40 பேர் இருந்த காங்கிரஸ் கட்சியை வந்து இந்த 4 பேர் வந்து ஒழிச்சு விட்டாங்க. தமிழ் நியூஸ் நேரல் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை அணியினுடைய மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் திரு அலிமல் புகாரி அவர்கள். சார் வணக்கம். சட்டசபையில் இன்னொரு விவாதமும் கொஞ்சம் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸாக போச்சு. இபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோரிடையே குதிரை பேர விவகாரம். அவர் ஏற்கனவே ஒரு கமெண்ட் வந்து வெளியே அடிச்சிருந்தாரு, 10 பேர் ராஜினாமா பண்ணிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுவே பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விவகாரமாக பார்க்கப்பட்டது. என்ன சொல்றாரு, நாங்க விரைவில் இடைத்தேர்தல் நடத்தணும் அப்படிங்கறதெல்லாம் நாங்க ஆர்வமா இருக்கோம், ஜெயிக்கவும் செய்வோம் அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. சோ இடைத்தேர்தல் சம்பந்தமான டிஸ்கஷனும் ரொம்ப பரபரப்பா போச்சு சார். இல்ல, இடைத்தேர்தலை மையப்படுத்தித்தான் இவர் இந்த 3 பூரணி அம்மா சிலிண்டரு அப்படின்னு 3 சிலிண்டரு இதெல்லாம் வந்து அதை வச்சு தான் கொடுக்குறாரு. அதனால வந்து இடைத்தேர்தல் வந்து நமக்கே தெரியுது, தெளிவா தெரியுது. அதுக்காக தான் இதெல்லாம் அறிவிக்கிறாரு அப்படின்னு. அவர் வந்து அதை மட்டும் பேசல. செங்கோட்டையன் கொஞ்சம் சமீப காலமா நிறைய வாய விடுறாரு. ஆனா பாக்குற ஃபர்ஸ்ட்ல அமைதியா இருப்பாரு. இப்போ கொஞ்சம் ஆணவம் இருக்க தானே செய்யும். அதனால கொஞ்சம் அதிகமா வாய விடுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மதிமுக மாதிரி தலைவர் மட்டும் தான் இருப்பாங்க, கட்சியே இருக்காது அப்படின்னு. மதிமுகலாம் சோத்துல உப்பு தான் போடுறானுங்களா? சோத்துல உப்பு தான் போடுத்தீங்கிறானுங்களா? அவங்களுக்கு அதை பத்தி தான் கவலை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எம்எல்ஏ இல்லைல்ல. அடிமையா இருந்துட்டு போ அப்படின்னு. சுயமரியாதையோடு கண்ணியத்தோடு திமுக கூட்டணியில் இருந்த மதிமுக எல்லாம் சத்தமே இல்லையே, வாயை துறக்கல எவனுமே அப்படி பேசினதுக்கு, செங்கோட்டையன் பேசினதுக்கு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் பாவம் மானம் இழந்து புரண்டு எழுந்திருக்கிறது. நேற்று வந்து நீங்க சொல்ற இதே இப்ப மதிமுக தரப்புல பதிலடி கொடுத்திருக்காங்க. அவருடைய அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பட் வைகோ இன்னும் அது எதுவும் அட்ரஸ் பண்ணல. வைகோ பேசினாதானே பேச்சு. பேசுறது யாரு இங்க? செங்கோட்டையன்ல அவை முன்னவர்ல பேசுறாரு, அமைச்சர்ல பேசுறாரு. அதோட நீங்க இன்னொரு காமெடி பாத்தீங்கன்னா, நீங்க அதிமுக பேசுறதை விட்டுருங்க. நேற்று கார்த்திக் சிதம்பரம் பேசியிருக்கிறார். இதை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை முழுமையாக நான் கண்டிப்பேன், இது குதிரை பேரம் தான் அப்படிங்கிறார். அதிமுக எம்எல்ஏக்களை வாங்கியதை பற்றி நேற்று பிரஸ் மீட்ல பேசுறாரு. இது 100% குதிரை பேரம் தான். பதில் சொல்லுங்க. அப்ப இதெல்லாம் நான் கேட்டேன், தான் ஏன் இப்பதான் அண்ணன் முழிச்சாரா? இவ்வளவு நாள் எங்கேயாவது அண்டாட்டிகளை தூங்கிட்டு இருந்தாரா கார்த்திக் சிதம்பரம்? இதெல்லாம் நடக்கும்போது சும்மா லைட்டா மைல்டா நாங்களும் எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துக்கிறோம். பாஜக எதை செய்கிறதோ, நான் மீண்டும் சொல்றேன், அதைத்தான் தாவேகா முகமூடி அழிந்து பாஜகவின் பிராக்சியாக தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறது. இது திட்டவட்டமான ஜனநாயக படுகொலை. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். இன்னைக்கு அவங்களுக்கு நடந்துச்சுன்னா நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். எனக்கு தெரிய தாவேகாவிற்கு இனி அரசியல் எதிர்காலம் கிடையாது. ஏதோ ஆளுங்கட்சியா வந்துட்டாங்க ஃப்ளூக்ல. இனி வந்து தாவேகா எந்த அளவுக்கு வீழ்கிறதோ அது எனக்கு தெரிஞ்ச அதிமுகவுக்கு தான் மகிழ்ச்சி. இந்த அளவுக்கு ஜனநாயக படுகொலைகளை செய்து எவ்வளவு வீழ்கிறதோ அது அதிமுகவுக்கு தான் மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா, திமுக அப்படின்ற கட்சிக்கு மாற்று வந்து அதிமுக அப்படிங்கிற நெரேட்டிவை மாத்தி தான் இன்னைக்கு தாவேக்கா வந்திருக்கு. ஏன்னா நாங்க ஆட்சியில இருந்துட்டோம். நாங்க வந்து யூஸ்வலா வந்து 5 இயர்ஸ் தான் நம்ம பெரும்பாலும் இருந்திருக்கோம். இந்த முறை அந்த அந்த ஒரு தப்பான ஒரு இதை லெகசியை வந்து உடைக்கணும்னு நினைச்சோம், முடியல. பட் ஸ்டில் நாங்க அடுத்த 5 வருஷங்கிறது எங்களுக்கு பிரகாசமா இருக்கு. அதனால அதற்கு அடுத்தாவது அதிமுக வருமா அப்படிங்கிற கேள்வி இனி எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு இறங்கி தாவேக்காவுடைய இந்த கையாளாகத்தனத்தையும் அரசியல் விரோத ஜனநாயக விரோத போக்கையும் எந்த அளவுக்கு உறுதியாக கையாளுகிறார் என்பதை பொறுத்து தான் அவர்களுடைய அரசியல் எதிர்காலமே உறுதியாகும். எனக்கு என்னமோ அதிமுக சர்வே ஆயிரும், தாவேக்கா காலியாயிடும் தோணுது.
எப்படி சார் சொல்றீங்க? மக்கள் ஏத்து மக்கள் 35% என்ன ஓட்டு ஏத்தாங்க? போட்டிருக்காங்க. அ. இப்பவும் எங்க மக்களுக்கு ஒரு எதிரான ஒரு மனோநிலை வந்துருச்சுன்னு நீங்க சொல்றீங்களா? 100, 106 நாட்கள் 100% தான் வந்து கடந்திருக்கு. 100% யார் யாரெல்லாம் இப்ப மாத்தி பேசிட்டு இருக்கிறா? அவருக்கு ஓட்டு போட்டவங்களே கரண்ட் பில்லுக்காக பேசுனத நீங்க பார்த்திருப்பீங்க. அவர்கள் எப்படி மிரட்டப்பட்டார்கள் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்பதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இவருக்கு வாக்களித்த விஜய பார்த்தாலே போதும், எங்க வாழ்க்கையில ஒளியேத்த வந்தவர், இங்க தூய்மை பணியாளர்கள் நேத்து கொத்த அள்ளிட்டு போய் போக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்க. கம்யூனிஸ்டுகள் இவருக்கு எங்களிடமிருந்து ஜெயித்துவிட்டு அங்கே போய் சேர்ந்து கொண்ட கம்யூனிஸ்டுகள், ஆதரவு கொடுத்து இந்த ஆட்சியை தூக்கி நிறுத்துகின்ற கம்யூனிஸ்டுகள், சாய்குமார் வேண்டுமா, கம்யூனிஸ்டுடைய ஆட்சியை வைத்து நீங்கள் ஆட்சியை தொடரப் போகிறீர்களா என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வதையும், கம்யூனிஸ்டுடைய மாணவர் இயக்கங்கள் இன்றைக்கு தொடர்ந்து விஜய்க்கு எதிராக எழுதி பேசிக் கொண்டு வருவதையும் பார்த்த பின்புமா இவர்களுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு இருக்கு. ஏற்கனவே இது பொய்க்கால் குதிரை அரசு, எப்ப கவலும் தெரியாது. இட்ஸ் மைனாரிட்டி கவர்மெண்ட், அப்படி ஒன்றும் பெரிய மெஜாரிட்டி மக்கள் அள்ளி கொடுத்துடல. விஜய் மைனாரிட்டியாக அரசு நடத்த வேண்டும் என்பதுதான் மக்களுடைய தீர்ப்பாக இருந்துச்சு, உங்க வாதத்துக்கு படி வரதா இருந்தாலும். இந்த மைனாரிட்டி அரசு என்றைக்கு எப்போது வேண்டுமானாலும் மக்களுடைய அதிருப்தியின் அடிப்படையிலும் மக்களுடைய பொறுத்துக்கொள்ளாமையின் அடிப்படையிலும் கவிழலாம். அப்படி கவிழும் போது திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவாக செகண்ட் பிளேஸ்ல இன்னொரு கட்சி வந்து அது அதிமுகவாகத்தான் அதிமுகவை பாஜக அழிக்க முற்பட்ட போதும் இதே வாதத்தை தான் வச்சோம். நம்ம பாஜகவுடைய வெறுப்பையும் தாண்டி அதிமுகவுடைய இருப்பு இல்லாம போயிடக்கூடாதுங்கிறத எங்களுடைய பயம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன்னா இன்னொரு திராவிட கட்சி அப்ப அது அதே நேரம் பாஜகவினுடைய சவகாசம் இருக்கக்கூடாது. கூடா நட்பு தான் இன்னைக்கு தேஞ்சு போய் கேடா முடிஞ்சு போயிருக்கு அதிமுகவுக்கு. இப்போ பாஜகவின் சவகாசத்தை விட்டொழித்த அதிமுக ஒரு இரண்டாம் சக்தியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தான் தூங்கி எந்திரிச்சிருக்கிறார். குதிரை பேரத்தை பத்திலாம் சூடா அன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கும்போதே கேட்டிருக்கணும். உடனே சபாநாயகர் வந்து இது வந்து சப்ஜுடிஸ் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் வந்து விவாதிக்கலாமா என்றெல்லாம் இன்றுமே அதை மடைமாற்றுவது குறிப்பிட்டிருந்தார். சட்டசபை அதாவது இன்று அதை குறிப்பிட்டிருந்தார். இது வந்து ஜுடிஷியல்ல இருக்கு, நம்ம அதை பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அது குறிப்பிட்டிருந்தார். கரூரை பற்றி ஆதவர்ஜுனா பேசும்போது வாயில வடையா வச்சிருந்தாரு சபாநாயகர். மாண்புமிகு சபாநாயகர் இப்படிப்பட்ட கருத்தை நம்ம தவிர்க்கலாம். நான் திரும்ப வாயில வடையா வச்சிருந்தாருன்னு கேட்கிறேன். மாண்பு நீங்களே இழந்துடுறீங்க, வாயில வடையா வச்சிருந்தாரு கரூரை பத்தி பேசுறப்ப. அது சப்ஜுடிஸ் இல்லையா? சிபிஐல சப்ஜுடிஸ் இல்லையா? அது நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய கண்காணிப்பில் நடக்கின்ற விசாரணை அல்லவா அது? அப்ப அதை பத்தி மட்டும் என் கருத்து சொல்ல கருத்தை அலோ பண்றாரு. இந்த சபாநாயகர் நடுநிலையா இருக்காருங்கிற சொல்றதெல்லாம் வந்து பொய் வேஷம். விஜய் உங்க தலைவரே நற்சான்றத்தில் கொடுத்திருக்கதாக வந்து கவிஞர் வைரமுத்துலாம் சொல்லியிருக்காரு. கம்ப்ளீட் பண்றேன். விஜய் எந்திரிக்கிற வரைக்கும் தான் அது. இப்படி பண்ணும்போது அலோ பண்ணாரு. இதே சபாநாயகர் தானே. வேர்ட் பை வேர்ட் நீங்க மீனிங் புரிஞ்சு கொள்ளக்கூடாது என்று விஜயுடைய வார்த்தைக்கு வியாக்கியானம் கொடுத்தாரு. இதே சபாநாயகர் தானே. நடுநிலையாக நடப்பதை போல முயற்சி செய்கிறார். காலம் அவருடைய கலர்ஸை வந்து டைம் வில் ரிவீல் ஹிஸ் ட்ரூ கலர்ஸ். லெட் அஸ் வெயிட் அண்ட் see. சார் மாணிக்கம் தாகூர் அவரோட ரீசன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு சார். அதாவது தலைவரா சார்ஜ் எடுக்கும் போது என்ன சொன்னாரு, திமுக தான் சேலஞ்ச் பண்ணாரு. இனி வந்து எங்களை தொடர்றவங்க எல்லாம் சும்மா விட மாட்டோம், தொட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான், இனிமே நாங்க பதிலடி பயங்கரமா கொடுப்போம், அடிப்போம் அப்படின்னு மாதிரி சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு, தாவேகா இந்தியா கூட்டணியில என்ன சொல்றாரு? ஆனா அதெல்லாம் இருக்கட்டும், ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறதுக்கு உங்க கட்சிக்காரங்க ஏத்துக்கிறாங்களா இல்லையாப்பா அதை சொல்லு. இது ஏன் கேக்குறேன்னு சொல்லுங்க. முந்தா நேத்து காமராஜர் அரங்கத்துல எங்க மீட்டிங் நடந்திருக்கு. ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும்னு விரும்புறவெல்லாம் உட்காரு, மத்தவெல்லாம் ட்ரெயின் பிடிச்சு ஊரை சுத்தி பார்க்க போனா எல்லாரும் போயிட்டான். இப்படி ஒரு கட்சியை வச்சுக்கிட்டே உனக்கு ஒரு சவால் கேக்குதா உனக்கு? சும்மா போட்டுக்கிட்டு என்ன? அதாவது துரோகம் செய்தவன் துரோகத்தால் வீழ்வான். விஜயை கூட மன்னித்து அரசியலில் ஏற்றுக்கொள்ளலாம். மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரே கட்சி தமிழ்நாட்டில் காங்கிரஸ். காரணம், அவர்கள் இழைத்த துரோகம் என்ன. இப்ப நான்லாம் வந்து அவ்வளவு நேர்மையா அவ்வளவு வந்து ராகுல் காந்திக்கு வந்து பிரதமராக வேண்டும் என்று எவ்வளவோ விஷயங்கள் பேசினோம். தொடர்ந்து நான் வைத்த ஒரு வாதம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு என்ன நிலைமை காங்கிரஸுக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அறிகுறிகள் தெரிகிறதோ இது அப்பவே சொன்னது நான் தான். நடுத்தெருவில் நிற்போம், தாவேக்காவை நம்பி போனா அவன் பிஜேபி ப்ராக்சி. நம்ம போன்ற வந்து இந்தியா முழுக்க நமக்கு பாஜக எதை செய்கிறதோ அதை அவன் இன்னொரு கட்சிக்கு செய்ய நினைக்கிறார். அதை நம்ம அலோ பண்ண முடியாது. விட்டா தமிழ்நாட்டுல கூட 2 அமைச்சரவை கிடையாது. இந்த 2 அமைச்சராவது உருப்படியான அமைச்சர்களான இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. ஒருத்தர் பேசவே மாட்டேங்கிறாரு, ஒருத்தர் பேசியே கொள்றாரு. இந்த 2 அமைச்சர்கள். அப்ப இதுல நமக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குதா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த 2 பேருக்காக இந்தியா முழுக்க ராகுல் காந்தியோட லெகசியை கேள்விக்குறியாக்க போறீங்க என்று உண்மையான காங்கிரஸ் தொண்டனாக கருத்து சொன்னவன் ஒரே ஒருத்தன் நான் தான் தமிழ்நாட்டுல. ஆனா நம்ம மீதே நடவடிக்கை எடுத்து இப்ப இன்னைக்கு என்ன நடக்குது?
நீங்க தான் மாஞ்சி மாஞ்சி போறீங்களே தவிர அவன் வந்து அம்மஞ்சல்லிக்கு மதிக்கல உங்களை, ராகுல் காந்திய அம்மஞ்சல்லிக்கு மதிக்கல. நாங்க தான் பிரதமருங்கிறான். இதே இல்ல வார்த்தையை சார். அது சிபுசோரன் இல்ல சார். அது அவங்கவங்க கட்சியினுடைய ஒரு விருப்பத்த வெளிப்படுத்துறாங்க. எங்க தலைவரும் புகழ்றாங்க. அதுல சரி, உங்களுக்கு என்ன ஓகே. ஆட்சேபனை இருக்கு? அதையே நான் நீங்க ஒரே வந்து ஒரு ஒரு டவுட் கான்ஃப்ளிக்ட்டா கேட்கறேன். இதே எடுத்துக்கிறீங்க. ஒரு ஓ இதை விட பெரிய கான்ஃபிளிக்ட் இருக்க இல்ல முடியுமாங்க? திமுக சரி, தலைவரே வந்து 2 கேள்வி கேட்கிறேன். முதல்வராக 2 முதல்வர் கேள்வி. ஆவதற்கு முன்னாடியே ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டதல்லவா? எதற்காக இந்த நாட்டினுடைய பிரதமராக மு.க. ஸ்டாலின் வர வேண்டும் என்ற ஒரு புத்தகம் வந்து வெளியிடப்பட்டதல்லவா? சார் அப்படிப்பட்ட திரும்ப புத்தகங்கள்லாம் திரும்ப அப்ப நம்ம போடுறோம். அப்படி இருங்க இருங்க. ரொம்ப ம். அறிவாளியா கேள்வி கேட்டதை நினைக்க கூடாது. இல்ல பாருங்க, அப்படின்னு இல்ல எதிர்க்கட்சிகள் வரேன் கேக்குறாங்க. வரேன். எவன் தயவுல ஆட்சி நடத்திட்டு இருந்தோம்? போன ஆட்சியில எவன் தயவுல நடத்திட்டு இருந்தோம்? ம். பெரும்பான்மை ஆட்சி நடத்திட்டு இருந்தோம். ம். இல்ல எங்கேயோ ஜெயிச்சவனை வந்து அவனை முதுகுல குத்திட்டு வாடான்னு கூப்பிட்டோமா? நாங்க புக் ரிலீஸ் பண்ணும்போது என்ன பேசுறீங்க? இப்ப நான் எதை பேசிட்டு இருக்கிறேன்? விஜய் பிரதமரே ஆகக்கூடாதா? அப்படி சொல்லலங்க. ஆகட்டுங்க. தனக்கு பிரதமர் ஆவதற்கு விஜய் உறுதுணையாக இருப்பார் என்பதற்காகத்தானே உங்களை முதல்வர் ஆவதற்கு உறுதுணையா இருந்தாரு. இங்கதானே கேள்வியே பிறக்குது. நீங்க கேட்ட கேள்வி தப்புங்கிறேன். அதான் கோபம் வருது. நாங்க எங்கள் சுய தயவில் கூட்டணியிலே தேர்தலை சந்தித்து இருந்தாலும் we had enough numbers to form government last time. அப்போது எங்கள் தலைவரை பிரதமருக்கு முன்னிறுத்தணும். அதுல யாருக்கும் கான்ஃபிளிக்ட் வர வாய்ப்பு இல்லையே. எவன் தயவுலையும் ஆட்சி நடக்கலையே. ஆனா இன்னைக்கு உங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் தேசிய அளவில் விஜய் நம்மை ஆதரிப்பார் என்று தப்பாக ஒரு மூட நம்பிக்கையின் அடிப்படையில் 20 ஆண்டு கால நட்பு எவனுமே முன் வந்து ராகுல் காந்தியை பிரதமர் என்று முன்மொழியாத போது இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் என்று ராகுல் காந்தியை முன்மொழிந்த ஒரு தலைவர். நான் திரும்ப திரும்ப என்னுடைய அதிருப்தி அங்கிருந்து வெளிப்படுத்தும் போது இதுதான் சொல்லிட்டே வந்தேன். நீங்க யாருக்காக யாரை விட்டு போறீங்கன்னு பாருங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு வந்திருக்காங்க காங்கிரஸ்காரன். நீங்க இந்த இடத்துல வந்து காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, இது ஒரு கோணம். இதெல்லாம் வச்சுக்கோங்க. நீங்க கேட்டதுனால டைவர்ட் ஆகி போயிட்டேன். நீங்க திமுக இந்த மாதிரிலாம் புக்லாம் விட்டுருக்கீங்களேன்னு கேட்டனால இப்போ ஐ ஹோப் தட் இட் சர்வ்ஸ். நான் கொடுத்த பதில் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் ஒன்றும் ரிஸ்க் எடுத்து எங்க கூட இல்ல. அப்ப நாங்க பேசுறதுக்கு நாங்க தனி பெரும்பான்மையில் ஆட்சி அமைச்சிருந்தோம். எங்கள் தலைவரே அப்போது இல்ல இப்போதும் சொல்லுவோம் பிரதமர் வேட்பாளர். எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. சோ அது இல்ல விஷயம். எங்களுக்காக காங்கிரஸ் பெரிய ரிஸ்க் எடுத்து எங்க கூட இல்ல. நாங்க தான் அவங்களை ரிஸ்க் எடுத்து பல எம்எல்ஏக்களை வாங்கி கொடுத்துருந்தோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாஜக கூட்டணியில் இங்க அதிமுக ஆட்சி அமைத்திருந்தது. அந்த நேரத்தில் எடப்பாடி வந்து பிரதமர் வேட்பாளர்னு பாஜக வச்சுக்கிட்டு அதிமுக சொல்லுமா? அது அசிங்கமா இருக்காது? ஒரு தேசிய கட்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்றது, மிரட்டி வச்சிருந்தாங்கிறது வேற விஷயம். இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றது தேசிய அளவில் நீங்க எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான். இந்த அரசியல் அநாகரிகத்தை விஜய் செய்வாருன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இதுதான் நான் சொல்ல வர்றேன். சரி, பாஜக ஒரு முறை கூட இபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக முன்மொழியவே இல்லையே. அது அந்த சொன்ன இபிஎஸ் இருந்திருக்கணும். நாங்க அதான் சொன்னோம் அப்பவே. நீங்க பிரதமர் வேட்பாளர்னு சொல்லலைங்கிறது நல்ல விஷயம் தான். ஏன்னா நீங்க ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல இருக்கீங்க. எமர்ஜென்சிக்கு பயந்து போய் எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு நேஷனல் பார்ட்டி அறிவிச்சாலும் அது ஒரு ஸ்டேட் பார்ட்டி தான். சரியா? அது இருந்துட்டு போட்டோம். இப்ப நான் இன்னொரு கூட உங்களுக்கு அழகான ஒரு கேள்வி கேட்கிறேன். சிபுசோரன் இருக்காருல்ல, முக்தி மோர்ச்சா, அவர் வந்து நான் தான் அடுத்த பிரதமர் வேட்பாளர்னு சொன்னா சும்மா இருக்குமா காங்கிரஸ்? அங்க ஹேமந்த் இருக்காது. சரி, ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட்ல சொன்னாருன்னா சும்மா இருப்போமா காங்கிரஸ்? இருக்குமா? இல்ல அகிலேஷ் யாதவ் சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க. அடுத்து அவர் சிஎம் ஆகட்டும். நான் சொல்றது சிஎம் ஆகி கூட்டணி ஆட்சியில வந்து அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அதுக்காக அந்த உதாரணத்தை சொன்னேன். கூட்டணியில அமைச்சர் இருக்கிறாங்க. அங்க 2 அமைச்சர் அங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது அங்கேயே சொல்ல முடியாது. அப்படிங்கிற போது அங்கெல்லாம் பெரிய ரிஸ்க் எடுத்து அங்க என்ன காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சது அவங்களை ஏமாத்திட்டு சோரன் கிட்ட போறதுக்கு. சோரன் கூட தான் அங்கேயே சொல்ல முடியாது. இங்க அப்படி இல்ல. திமுகவோடு கூட்டணி வைத்து திமுகவுடன் பலன் பெற்று திமுக மாவட்ட செயலாளர்களின் முழு உழைப்பை உறிஞ்சி திமுகவின் காரணத்தால், திமுகவின் தயவால், திமுகவின் தலைமையால் அறிவாலயத்திற்கு வந்து அறிவாலயம் கொடுத்த சீட்டுகளை பெற்று அறிவாலயம் ஒதுக்கிய தொகுதிகளில் நின்று எங்கள் தலைவரை முதலமைச்சர் முகமாக பார்த்து வெற்றி பெறப்பட்ட 5 தொகுதிகளை கொண்டு போய் துரோகம் செய்து முதுகில் குத்தி பின்னங்கால் பிழறியில் அடிக்க ஓடி போய் பெரிய ரிஸ்க் எடுத்து ஓடி இருக்கிறான். அவனை வச்சுக்கிட்டு பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் எங்காலுதான் சொல்றது எப்படி சரி? கொஞ்சம் அது மட்டுமா செய்யறான்? டி.கே. சிவகுமார எங்க தலைவருக்கு அடிமைங்கிறான். அந்த ஒரு சிஎம், பவர்ஃபுல் பர்சன். டி.கே. சிவகுமார் கர்நாடகால ஒரு பவர்ஃபுல் பர்சன், இந்தியாஸ் வெல்த்தியஸ்ட் எம்எல்ஏ, டெக்ளேர்ட் அசெட்ஸ் படி. சரியா? இமாச்சல் பிரதேசத்துல ஆட்சி கவலதா இருந்தா கூட டி.கே. சிவகுமார் அனுப்பிச்சு விடுவாங்க. போங்க அங்க ஏதோ ஒரு நடக்குது அப்படின்னா உடனே போய் ஒரு எம்எல்ஏக்கெல்லாம் பிடிச்சி ஓடு, இல்ல ரெசார்ட் ஓடு அப்படின்னு போட்டு எல்லாரையும் காப்பாத்து. அவ்வளவு பெரிய ஆள அவர் ஸ்டாலின் சொல்றதான் கேட்பாருங்கிற அந்த வதந்தி நிர்மல்குமார்.
இப்போ வாய் மூடிட்டு இருக்காங்க. ஏடா உப்பு சொரண எதுவுமே இல்லையாடா காங்கிரஸ்காரங்களுக்கு. சி இப்படி மானம் கட்டி போய் ஒட்டிட்டு இருக்கீங்களடா. பிரதமர் வேட்பாளருங்கிற அவங்க கிட்ட ரசிகர் படப்பாடு எதுவும் வரல. யோ கட்சி அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறான். எழுத்து பேசுறதை விட்டு ரசிகர் மனப்பான்மை வரலையா? திரும்பவும் எம்எல்ஏ நேற்று பாத்தீங்கன்னா மதுரையில ஒரு எம்எல்ஏ ரசிகர் மனப்பான்மை எங்களை சொல்றியா? விஜய்க்கு அந்த எல்லா ஆற்றலும் இருக்கு, அவர் வருவாரா பிரதமராங்கிறா. இன்னுமாடா மானம் கட்டு ஓட்டிட்டு இருக்கிறீங்க? இந்த அசிங்கத்தை தான் சொன்னேன். ஒருத்தன் உருப்படியா உண்மையான காங்கிரஸ்காரனா தமிழ்நாட்டில் நான் ஒருத்தன் தான். அப்ப அதை பெருமையா சொல்லுவேன். இது நடக்கும்னு தெரியும். இது கட்சிக்கு அசிங்கம். மாணிக் தாகூர் மாநில தலைவர் ஆவதற்கும் பிரவீன் சக்கரவர்த்தி ராஜ்யசபா எம்பியை பெறுவதற்கும் நடத்திய கேவலமான அரசியல் நாடகம். அவருடைய விசுவாசி ராஜேஷ்குமார் அமைச்சர் ஆவதற்கும் அவருடைய விசுவாசி விஸ்வநாதன் அமைச்சர் ஆவதற்கும் பிரவீன்குமாரும் மாணிக்கம் தாகூரும் விஸ்வநாதனும் ராஜேஷ்குமாரும் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் அடித்தெரியாமல் அடித்து விட்டார்கள். இதான் உண்மை. இந்த 4 பேர் சேர்ந்து நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாதுங்கிற மாதிரி இந்த 4 பேர் சேர்ந்து 40 பேர் இருந்த காங்கிரஸ் கட்சியை இந்த 4 பேர் ஒழிச்சு விட்டாங்க. இனி தேசிய அளவில் ராகுல் காந்தியை திறமையோடும் திராணியோடும் ஆற்றலோடும் கொள்கை பிடிப்போடும் யார் வழிநடத்த போகிறார்? நமக்கு தோண வேணாமா? நமக்கா தோண வேணாமா? நம்ம இலக்கு 2029 ஆச்சு, ஸ்டேட் பாலிடிக்ஸ் ஒரு பெரிய விஷயம் இல்லையே அப்படி தோணி இருக்கணும்ல. தன் தலை மீது தானே மண்ணள்ளி போட்டுக்கொண்ட காங்கிரஸ். லெட் அஸ் வெயிட் அண்ட் சீ. சார் இறுதியான ஒரு கேள்வி. அப்போ கண்மூடித்தனமாக சிலருடைய சுயலாபத்துக்காக வைக்கப்பட்ட இந்த கூட்டணி அப்படிங்கிறத உங்களோட கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப அப்படிங்கிற பொழுது விஜய் தன்னை பிரதமரா முன்னிலைப்படுத்துற மாதிரியும் அப்படி ஒரு ப்ரொபகண்டாவும் தொடர்ந்து அவர் வட இந்தியாவிலையும் சரி இங்கேயும் சரி தன்னோட அமைச்சர்களை வச்சு பேச விட்டு என்கரேஜ் பண்றாரு. அது காங்கிரஸ் தேசிய கட்சி அதுக்கு நிச்சயமா ஒரு எரிச்சலூட்டும் விதமாக அவங்க ரியாக்ஷன் பண்றதை நம்ம பார்க்கிறோம். இப்போ மூவிங் ஃபார்வர்டு, இப்போ மு.க. ஸ்டாலின் 2019 அவர் மட்டும் தான் பிரதமர் வேட்பாளர் முன்மொழிந்தாரு. இப்போ விஜய் கூட கூட்டணி வச்சிருக்காங்க. 29ல உதவி செய்வாரு அப்படிங்கிற அடிப்படையில ஒருவேளை பிரதமர் வேட்பாளராக முன்மொழியாமல் ராகுல் காந்தியை இப்படியே இது தொடர்ந்து கடைசியில நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது காங்கிரஸ் என்ன நிலைமைக்கு ஆளாகும் என்கிற ஒரு கேள்வி, மிகப்பெரிய கேள்வி இருக்கு. பல காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பல பத்திரிகை செய்திகளிலே வந்திருக்கு. 75-76ல நம்ம கட்சியினுடைய தோழர்களை அடிச்சு விரட்டினாங்க திமுக காரங்க எல்லாம். ஆனா 77ல இந்திரா காந்தி அம்மாவோட நம்ம கூட்டணி வச்சுக்கிட்டாரு கலைஞர். அது போல அரசியல் யார் எதிரி, நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பரும் கிடையாது அப்படின்னு சொல்லி தேத்துறாங்களாம். ஸோ அதை விட ஒரு இக்கட்டான சூழ்நிலை இப்ப கிடையாதுன்னு நான் நம்புறேன். ஸோ அப்படி ஒரு இக்கட்டான நிலைமை வந்தாலும் திமுக அதை ஏற்றுக்கொள்ளுமா? நிறைவான கருத்து. அதை விட இக்கட்டான சூழ்நிலை தாங்க. எமர்ஜென்சி என்பது பலப்பிரயோகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பலப்பிரயோகம். இந்திரா காந்தி எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச தலைவர் இந்திரா காந்தி. எனக்கு காங்கிரஸ்லயே ரொம்ப பிடிச்ச தலைவர் இந்திரா காந்தி தான். சில பேருக்கு நேரு பிடிக்கும், சில பேருக்கு சோனியா காந்தி பிடிக்கும். அவங்களுடைய போல்டான டெசிஷன்ஸ், பயங்கரமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கள் எதா இருந்தாலும் நேரடியா பண்ணி பழகப்பட்டவங்க. அது உங்களுக்கு வெறும் பலப்பிரயோகம் தான். இன்றைக்கு மாணிக்கம் தாகூர் பிரவீன் சக்கரவர்த்தி 2 பேர் சேர்ந்து ராகுல் காந்தியை கண்ணை கட்டிவிட்டு அவரை பப்புவாக்கி தமிழ்நாட்டில் செய்திருப்பது என்பது மன்னிக்க முடியாத பச்சை துரோகம். அன்றைக்கு எங்கள் தலைவர் சிறையில் தான் அடைக்கப்பட்டார். ஓராண்டுல மிசால் வெளியே வந்துட்டாரு. இன்றைக்கு எங்கள் தலைவர் தோல்வியை சந்திக்கக்கூடிய அளவிற்கான துரோகத்தை இவர்கள் செய்திருக்கிறார். எங்கேயுமே காங்கிரசுடைய ஓட்டு டேர்ன் அவுட் ஆகல. நாங்களே காங்கிரஸ்ல இருந்துகிட்டு டிவி கேக்கு தான் உழைச்சோன்னு காங்கிரஸ்ல இருந்தவர்கள் அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. விசிகால இருந்தவர்கள் ஓட்டு வரலன்னு திருமாவளவனே பேசியிருக்கிறார் நேரலையில. சரியா? நீங்க சொல்றது வெறும் பலப்பிரயோகம். ஓராண்டுகள் அந்த ரணம் மறைந்து விட்டது அல்லது மறந்து விட்டது. இப்போது செய்திருப்பது பச்சை துரோகம். இந்த இரண்டும் ஒன்று ஆகாது. நீங்க அசால்ட்டா சொல்றீங்க இந்த 2 ஒன்னாகாது, அதுதான் பெருசுன்னு. உண்மைதான், இந்த 2 ஒன்னாகாது, இதுதான் பெருசு. இந்த துரோகம் பெருசு. எனவே இந்த துரோகத்தை தான் மறுக்க முடியாது. என்ன நடக்கும்னு கேக்குறீங்க? இப்படி ஆச்சுன்னா அப்படி ஆச்சுன்னா அப்படி இப்படின்னு கேட்டு ஒரு கணக்கு போட்டு இப்ப என்ன நடக்குங்கிறீங்க? காங்கிரஸ் நடுத்தெருவில் நிற்கும். நடுத்தெருவில் நிற்கும் காங்கிரஸ். நிற்க வேண்டும். எவன் துரோகம் பண்ணாலும். ஒரு காலகட்டத்தில் சசிகலாவை எனக்கு பிடிக்காது, தினகரன் எனக்கு பிடிக்காது, ஆனால் அவர்களுக்கு துரோகம் இழைத்த இபிஎஸ் நடுத்தெருவில் இருக்க வேண்டும் என்று ரொம்ப நினைச்சேன், சொல்லியிருக்கிறேன் நிறைய முறை. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக கூட இல்லாம தன் கட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் நிற்கிறார். காலம் பதில் சொல்லும். காலம் பதில் சொல்லும். நடுத்தரதான் நிக்கிறாரு. என்னவா இருக்காரு பாவம். அவர்கிட்ட அவருடைய சபார்டினேட்ஸா இருந்த நிர்மல்குமார் அந்த பக்கம் அமைச்சர், இந்த பக்கம்
செங்கோட்டையன் அமைச்சர் தான் கட்சியிலேயே தான் பின்னால உட்காந்துருக்காங்கிறாங்க. ஒருத்தர் எந்திரிச்சு தாவேக்காக்கு ஊதுகுழல் வாசிக்கிறாரு எஸ்பி வேலுமணி நேத்து. என்ன ஒரு பக்கம் சிவி சண்முகம் என்ன நிலைப்பாட்டில் இருக்காருன்னு அவருக்கே தெரியுமான்னு தெரியல. இப்படி எல்லாம் ஒரு நிலைமை எடப்பாடிக்கு வரணும். வந்தாதான் துரோகம்னா என்னன்னு புரியும். ஏன்னா அவர் ஒரு காலத்தில் துரோகம் அளித்திருக்கிறார். அப்ப காங்கிரஸ் திமுகவுக்கு செய்தது பச்சை துரோகம். அதை தாண்டி அரசியலில் தலைவர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்கன்றது அது நமக்கு தெரியாது. நீங்க சொல்ற அந்த விஷயங்கள் அவங்க பேசிக்கிறது அதெல்லாம் தேர்தல் ரீதியாக. ஆனா ஒன்று, நீங்க சொல்வது போல் பாராளுமன்ற தேர்தல் வரை காங்கிரஸ் தாவேகா கூட்டணி இந்த இந்த ஒரு பாயாச கூட்டணி இது தொடரும் என்று நான் நம்பவில்லை. இது அவர் கடைசியில பிஜேபிக்கு தான் வந்து அவரை, ஏன்னா இவரே பேசினாரு, நீங்க நயினார் நாகேந்திரன் சொன்னாரு, இந்த ஆட்சியை தக்க வைப்பதற்கும் இந்த ஆட்சியை அமைப்பதற்கும் யார் யார்ட்டெல்லாம் போய் காலில் விழுந்தீங்கன்னு தெரியாதா, சொல்லவா அப்படின்னாரு. சொல்லு அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே, வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களே. அதுக்கு புரோக்கர் கண்டிப்பா நிர்மல் தானே இருந்திருப்பாரு. அவர் தானே முன்னாள் RSS, அவர் தானே முன்னாள் பிஜேபி, அவர் தானே பேசி விட்டுருக்கணும் எதா இருந்தாலும். எனவே பாஜக தாவேகா உறவு என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி, போக போக வெளிவரும். காங்கிரஸ் தாவேகா கூட்டணியில் மாநிலத்தில் அமைச்சரவையில் இடம்பெற்றதை பாஜக ஒருபோதும் ஏற்காது, விரும்பாது. அதுக்கான நேரம் காலம் பார்த்து முடிவெடுக்கும் போது காங்கிரஸ் நடுத்தேர்வுக்கு வரும். தாவேகா பாஜக கூட்டணி வெட்ட வெளிச்சமாகும். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி.